எப்படியோ டாக்டர் கேஸ்டர் கிட்ட வந்துருவாங்க. வாங்க ஒரு எபிசோடுக்குள்ளார போய் பார்க்கலாம் என்ன நடந்துச்சுட்டு. ஒரு ராண்டியர் தான் கட்டுறாங்க. அது என்னமோ நடந்துகிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் நாமே பார்த்துட்டு, என்னடா இது எனக்கு உடம்பு சரியில்லாம போனனால கண்ணு கிண்ணு வீணா போயிருச்சா அப்படின்னு சொல்லி உத்து உத்து பார்த்துட்டு இருப்பா. அந்த டைம் வந்து அது ஓடி போய் மறைஞ்சுக்கும். மறைஞ்சுக்கிட்டது இல்லாம, நீ என்ன என்னை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நாமி கேட்டுட்டு இருப்பாளா. அதுக்கு வந்து அது ரிப்ளை பண்ணும், நீ வாய மூடு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது வாய மூடா, என்ன ராண்டியர் பேசலாம் செய்யுது அப்படின்னு சொல்லி அது ஒரு சைடு கத்திட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு அதை ஷாக் ஆயிரும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. அது அப்படியே ஓடி போய் வந்து பின்னாடி செவத்துல போய் இடிச்சுக்குமா. அந்த டைம் வந்து ஒரு டாக்டர் வருவாங்க. டாக்டர் வந்து நான் தான் குறைகா டிசீஸை வந்து கியூர் பண்ண டாக்டர் நான் தான் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து எந்த ஒரு அலிகேஷனும் இல்லை. அது வந்து பாக்குறது எல்லாமே உண்மைதான். நீ பாக்குறது ராண்டியர் தான். அது பேர் வந்து சோப்பர் சரியா. அதை வந்து நீ இப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து என்னோட டெக்னிக்ஸ்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா அது ஒரு டாக்டர் மாதிரி கூட இல்லை, டாக்டர் தான். ஸோ என்னோட அசிஸ்டண்ட்டை பத்தி நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா. நீ வந்து இன்னும் ஃபுல்லா கியூர் ஆகல, அதனால இங்க ஒரு 10 நாள் நீ வந்து இங்க ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. ஆனா நாமே சொல்லுவா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து இங்க பாரு, உன் உடம்புல வந்து ஏதோ கடிச்சிருக்கு. அதுவும் நீ இதுக்கு முன்னாடி ஏதோ ஐலாண்டுக்கு போயிருக்க, அந்த ஐலாண்ட்ல தான் இந்த மாதிரி ஏதோ பாதிப்பு வந்திருக்கு. ஸோ அதனால வந்து நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். உன் உடம்புல இன்னும் பாய்சன் இருக்கு. இன்னும் 2 நாள் விட்டுருந்தா நீ செத்துருப்ப தெரியுமா. நீ மட்டும் சாகக்கூடாதுன்னா உருப்படியா நான் சொல்றதை கேட்டுட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் நாமே கேட்காம இல்ல இல்ல இங்க வந்து விவியை நான் பார்க்க போகணும், விவிக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் முடியாத காரியம், நீ ஒழுங்கு மரியாதை இங்க இருக்கிற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குறைக வரும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் வந்து என் குரூல வந்து டாக்டர் கூட இல்ல, அதனாலதான் வந்து எனக்கு இவ்வளவு பெரிய நிலைமை அப்படி சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா நாமி. ஆனா அதெல்லாம் குறைக காதலே வாங்காம, நான் சொல்றதை மட்டும் கேளு, நீ 10 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. எனக்கு உடம்புலாம் சரியாயிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஒருத்தையும் சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ 10 நாள் இருக்கணும், அட்லீஸ்ட் 3 நாளாச்சும் இங்க இரு. அப்பதான் வந்து உன் உடம்புல இருக்க டிசீஸ் வந்து பாதியாச்சும் கியூர் பண்ண முடியும், இல்லாட்டா எதுவுமே கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. ஆனா நாமே சொல்லுவா, அதுக்கெல்லாம் டைமே இல்லை, நான் போய் ஃபிவிக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ வந்து அவ கிண்டத்துக்கு போயே ஆகணும், அப்பதான் வந்து அங்க இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். நான் ஈஸியா சொல்றேன்லாம் இல்ல, நீங்க வந்து 3 நாள் ஆச்சு, 3 நாள்ல வந்து நீ எந்திரிச்சதே இப்பதான், அப்பனா உன் உடம்பு எவ்வளவு வீக்கா இருக்குன்னு நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. என்னது 3 நாள் ஆச்சு, அப்ப என் கூட வந்தவங்க எங்க அப்படின்னு சொல்லி அவ சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பா. கொஞ்சம் வாய மூடிட்டு நீ ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குறைக வந்து அப்படியே கத்தி வச்சு நின்றுட்டு இருப்பா. இவ டாக்டரா இல்ல கொலகாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சைடு பயந்துட்டு இருப்பா நாமி. அந்த டைம் வந்து லூஃபியும் சாஞ்சியும் தான் கட்டுவாங்க. 2 பேரையும் வந்து கட்டு போட்டு படுக்க வச்சுப்பான். யாருன்னு பார்த்தா சோப்பர் தான். இது பேர் தான் சோப்பர். இவனும் வந்து ஃபியூச்சர்ல நம்ம க்ரூமேட்டா ஆக போறான் தான். இங்க இருந்து கிளம்பும் போதே வந்து க்ரூமேட் ஆகி கூட சேர்ந்து சுத்திட்டு இருப்பான் குட்டி வந்து. இப்போ வந்து அவன் சாப்பர் வந்து லூஃபி பத்தி நினைச்சு பார்ப்பான். லூஃபி சொன்ன எல்லாத்தையும் நாமியை வந்து தொடரும்போது, இவ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால வந்து அவளை எந்த ஒரு தப்பையுமே பண்ணிடாதீங்க, அவளை வந்து காப்பாற்ற பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னது கெஞ்சினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இவன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் ஒரு சைடு வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் சாஞ்சியை பார்த்துட்டு இருப்பான். சாஞ்சிக்கும் வந்து அதை தான் சொல்லுவான், சாஞ்சி நீங்க காப்பாத்துங்க, நாமே காப்பாத்துங்க, என்ன கூட நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். கண்டிப்பா நான் எல்லாரையும் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி குறைக சொல்லிட்டு இருந்திருப்பான் அந்த டைமு. அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நானும் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன், ஏன்னா எங்களை நம்பி வந்திருக்கீங்க, எங்களை மாதிரி டாக்டர் யாருமே வந்து யாரையும் சாவோட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவனோட சைடு திங்க் பண்ணிட்டு இருப்பான் சாப்பரு. அதுவும் இல்லாம உன்ன மாதிரி விடாமுயற்சி இருக்கவன்லாம் வந்து யாரையும் நாங்க சாவோட மாட்டோம்னு வேற ஒரு திங்கிங்ல பேசிட்டு இருப்பான். பார்த்தா லூஃபி வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்ப்பானா, கண்ணுல வந்து பிளர்ரா இருக்கும். பார்க்க வந்து சோப்பர் வந்து சிக்கன் மாதிரியே இருப்பான். ஐ சிக்கன் அப்படின்ட்டு இருப்பான். சாஞ்சி இதை கேட்டுட்டு எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோப்பரை பார்ப்பான். சோப்பரை பார்க்கறது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பேசாம நான் இவனை சமைச்சு நான் எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னதே என்ன சமைக்க போறியா உழுகடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான். நாமிட்ட போயிட்டு உன் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. இதை எல்லாத்தையும் சோப்பர் பார்த்துட்டு, நம்ம இங்க இருந்து இப்பயே எஸ்கேப் ஆனா மட்டும்தான் வந்து இங்க இருந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்படி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது, உனக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு ராண்டியர் வந்து நான் சமைச்சு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி லூஃபியும் அப்படி ஓடிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா சாப்பரை பிடிச்சி அவங்க சமைக்க தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டைம் வந்து அந்த குறைக டாக்டர் சொல்லுவாங்க, இவன் வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது, இவனுக்கு கோவம் வர வரைக்கும் தான் வந்து இப்படி இருப்பான், கோவம் வந்துட்டு அப்படின்னு வச்சுக்கேன் ஒரு மாஸ்டர் மாதிரி ஆகி எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. இதை நாம கேட்டுட்டு, என்னது இவனுக்கு இவ்வளவு பவர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஆமா, இவன் வந்து ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான், அதுவும் ஹியூமன் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான், அதனாலதான் வந்து ராண்டியர்லயே வந்து டிஃப்ரெண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருவான். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி 2 பேரும் ஒரே அடி தான் அடிப்பான். 2 பேரும் அப்படியே சவத்தர சவரா வந்து ஒட்டிப்பாங்க. இது எல்லாத்தையும் நாமே காதுல வாங்கிட்டு, என்னது இவ்வளவு பவரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அப்ப இவனை நம்ம கண்டிப்பா நம்ம குரூல ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து சாப் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். எப்படியாச்சும் நம்ம இங்கிருந்து ஓடி போய் ஆகணும், அது இவங்கள்ட்ட மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே வார்லுக் கிட்ட தான் போகுது. அவனும் அவன் குரூமேட் 2 பேரும் வந்து அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து கேஷுவல் போயிட்டாங்க, இல்ல எங்க போனாங்கன்னு தெரியல. இப்படி தானே வந்தான் அந்த லூஃபின்றவன், இவனை நம்ம எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும், பிடிச்சி நான் வந்து அவனை கொன்னே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். பார்த்தா முன்னாடி போய் பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன் அப்படியே உசப் கிட்ட போகுது. டேய் அவரை நம்ம காப்பாத்தியே ஆகணும்டா, அவர் சீக்கிரம் தேடுறா தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து ஜோரோ கேட்டுட்டு, யாரடா தேடணும், எங்கடா தேடணும், என்னடா நீ படிக்க ஏதோ சொல்ற, என்ன சொல்றேன்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான்.
அதான் வந்து மேயர் இருந்தால அவனை காப்பாத்துறது தான் பார்ப்பாங்க. பார்த்தா வந்து அவனை அப்படியே ஆரோல குத்துன மணிக்கே வந்து அந்த பனியில வந்து உறைஞ்சிருப்பான். அவனை அப்படியே வெளியில எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே சீன் வந்து லூஃபி கிட்ட போகுது. லூஃபி வந்து ஓல்டு லேடி டாக்டர் என் கூட என் ரூம்மேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டு யாரை பாத்துற ஓல்டு லேடின்ற அப்படின்னு சொல்லி வாயோட ஒரு சேர்த்து எடுத்துவா. அப்புறமேட்டு சும்மா இல்லாம சாஞ்சி ஒரு பக்கம், ஆமா ஓல்டு லேடி நீங்க வந்து இங்க என்ன சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். அவனுக்கு ஒரு எத்து, டேய் நான் ஒன்னும் வந்து ஓல்டு லேடி எல்லாம் கிடையாதுடா, எனக்கு 139 வயசு தாண்டா ஆகுது, நான் எவ்வளவு கம்மியான வயசுல இருக்கேன், என்ன பார்த்து வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ இதுதான் உங்களுக்கு கம்மியான வயசா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதே மாதிரிதான் போயிட்டு இருக்க சீனு. லூஃபி வந்து அந்த குறைகிட்ட போயிட்டு எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு இருப்பானா. பின்னாடி பார்த்தா சாப்பர் வந்து நின்றுட்டு இருப்பான். டேய் இன்னைக்கு நம்ம இதை பிடிக்காம விடக்கூடாது, பிடிச்சி சமைச்சா உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடிட்டு இருப்பான். பின்னாடி வந்து குறைகா என் அசிஸ்டண்டே நீ பிடிக்க பாக்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வந்து முன்னாடி நின்று இருப்பான். என்னை தாண்டி நீ தொடரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து நாமே பார்த்து இவங்களுக்கு வேற வேலை இல்லை என்னவோ பண்ணுங்கடா நான் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு நாமே அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவா. அந்த டைம் வந்து சாப்பரை கட்டுவாங்க. சாப்பர் வந்துட்டு வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், ஏன்னா வந்து உன் பாடி ஆன்டிபாடிஸ் இன்னும் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு, ஸோ அதனால வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியா, இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிடாத, நீ அப்படியே சால்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீ வந்து அவள்கிட்ட தப்பிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு சோப்பட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆனா வந்து நீ என் குரூல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, எனக்கு ஒரு டாக்டர் வேணுங்க குரூக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவ அப்படியே ஷாக் ஆயிருவான். என்னது என்னை வந்து நீ உன் டாக்டரா தேர்ந்தெடுக்கிறியா, உன்ன மாதிரி மனுஷங்க எல்லாம் வந்து என்னை தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்களே, என்னை சூஸ் பண்ணவே மாட்டாங்களே அப்படின்னு இருப்பான். ஆனா அவனுக்கு மல்டிபிள் டிசார்டர் மாதிரி இருக்கும். இன்னும் பைத்தியக்கார மாதிரி ஒரு சைடு சிரிச்சிட்டு இருப்பான். இல்ல இல்ல என்னால முடியாதுன்னு, ஒரு நேரம் என்னால முடியும் நான் உங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இப்ப சாஞ்சியை காட்டுவாங்க. சாஞ்சி வந்து லூபிட்ட சொல்லியிருப்பான், டேய் நம்ம எப்படியாச்சும் அதை பிடிச்சி சமைச்சே ஆகணும்டா, அதுவும் இல்லாம இங்க ரொம்ப குளிர்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தா வந்து வெறும் குளிர் காத்தா உள்ளார வந்துட்டு இருக்கும். வெளியில ஏதோ வந்து ப்ராப்ளம் போலடா, மஸ்ட் நம்ம அந்த கேட்டை போய் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். கேட் எல்லாமே லாக்ல தானடா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல சம்திங் ஏதோ ஒரு கேட் வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு முன்னாடி வந்து அந்த கிளவி வந்துட்டு இருக்கும். அது வந்து இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி விட்டுறிஞ்சுக்கிட்டே இருக்கும். டேய் இவ என்னடா அது நம்மளை கொல்லாம விட மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டி தானே சுத்துறா, இவ்வளவு ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சு விடணும் அப்படின்னா லூபி சொல்லுவான், டேய் அவ என்ன பொண்ணு மாதிரியாடா இருக்கா, அவ பார்க்க வந்து ராட்சசி மாதிரி இருக்காடா, என்னமோ வந்து இருக்கிறதுலே அராகத்தீவு பண்ற பொம்பளை மாதிரியே இருக்கிறா. நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே நாமிக்கிட்ட தான் போகுது. நாமி உட்காந்து பேசிட்டு இருப்பான் சாப்பட்ட, உனக்கு என்னதான் ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹியூமன்ஸ் யார்ட்டையும் நான் பேச மாட்டேன், நீங்க யாருன்ட்டு பேச வேணாம், நான் ஒரு மாஸ்டர் தானே நீங்க எல்லாரும் ஒதுக்குறீங்க அப்படின்னா, இல்ல இல்ல நீ எல்லாம் மாஸ்டர் இல்ல அப்படின்னு சொன்னா அவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆளு என்னை பார்த்துட்டு மாஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கவும் அவ்வளவு சந்தோஷப்படுவான். பட் இருந்தாலும் அதுலயே வந்து ஷாக்லயே இருப்பான். இவங்கள்ட்ட எல்லாம் வந்து வச்சுக்கவே கூடாது, இருந்தாலும் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படி சொல்லி கத்திட்டு அவன் போடு அங்கேருந்து கிளம்பணும்டா, இங்க இருந்தானா வந்து இவன் நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சைடு வந்து ஓடி போயிடுவான். ஓடி போனானா லூஃபி பாத்துருவான் இதை, டேய் நீ இங்கதான் இருக்கியா, உன்னை பிடிக்கதாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமைச்சு சாப்பிடுறதுக்காக வந்து அவனை பிடிக்க போயிட்டே இருப்பான். அப்புறமேட்டு குறைக வந்து அவனோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. உனக்கு தெரியுமா சாப்பர் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு, சாப்பர் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், அதுவும் இல்லாம அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி தான் ஏங்கிக்கிட்டு இருக்கான், அவன் வந்தானே நீங்க தாராளமா அவனை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா அவன் சாப்பரோட கதையை தான் சொல்லிட்டு இருப்பா. இவங்க ரேண்டியர்ல வந்து இவனுக்கு மட்டும் தான் ப்ளூ கலர் நோஸ் இருக்குமா, ஸோ அதனாலேயே வந்து அவன் கூட்டத்துல இருந்து ஒதுக்கி தான் வச்சிருப்பாங்க. இவன் கூட்டம் முன்னாடி போதுன்னா அவன் 10 அடி பின்னாடி தான் வரணும், இல்லைன்னா வந்து அவனை மதிக்கவே மாட்டாங்க, எல்லாருமே அவனை போட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இடையில ஒரு நாள் வந்து ஒரு டெவில் ஃபுட்டை சாப்பிட்டோன்னா அவனுக்கு வந்து ஹியூமன் மாதிரி வந்து திங்க் பண்ண நாலேஜ் எல்லாமே வந்தனால அவனை விட்டுட்டு எல்லாரும் வந்து போயிட்டாங்க. அதுவும் இல்லாம அவன் குரூவ்ல வந்து அவன் போய் ஜாயின் பண்ணா அப்படின்னா அவனை வந்து விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து அவனால எதுவுமே பண்ண முடியல. சரி இவங்க தான் இப்படி பண்றாங்க, நம்ம பேசாம மனசாய் தானே இருக்கோம், நம்ம அவங்கள்ட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்ணா அவங்க காதலே வாங்கல. அதுக்கு பதிலாக வந்து இவன் அட்டாக் பண்ணதான் ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாக் பண்ணாத கூட பரவாயில்ல, சுட கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே வந்து அவனுக்கு மக்களையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டான், ஹியூமன்ஸையும் வெறுத்துட்டான், அனிமலையும் வெறுத்துட்டான், அலோன் லைஃபா இருக்கிறான். பட் ஆனா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஏங்குனான், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். பட் இருந்தாலும் அவனால யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் வந்து அவன் இன்னமும் வந்து சிங்கிளாவே இருக்கிறான். அவனுக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது, ஃபேமிலின்னு சொல்லி யாரும் கிடையாது எனக்கு அப்புறம். அதனாலதான் என்னால டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை பெஸ்ட் ஒரு டாக்டரா ஆக்கியிருக்கேன். இதுக்கப்புறமேட்டு அவனால மட்டும்தான் வந்து ஒரு பெஸ்ட் டாக்டரா இருக்க முடியும் இந்த வேர்ல்டுலயே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இதாச்சும் நாம கேட்டா அப்ப இந்த மாதிரி ஒரு டாக்டர் தான் வந்து என் குரூக்கு வேணும், நான் எப்படியாச்சும் வந்து அவன் என் குரூல சேர்த்துப்பான் அப்படின்னு இருப்பான். நெக்ஸ்ட் வந்து லூஃபிக்கும் சாஞ்சிக்கிட்டே தான் போகுது. அவங்க 2 பேரும் டே இந்த மெயின் கேட் தான் ஓப்பன்ல இருக்கு, இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா போதுண்டா அப்படின்னு இருப்பான். அந்த டைம் சாப்பர் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் மாதிரி மாதிரி டேய் நான் அவன் சொல்றதை கேட்க மாட்டீங்கடா, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணாதீங்கடா, க்ளோஸ் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு லூஃபி வந்து ஷாக் ஆயிருவான். டேய் இங்க பாடுற மாஸ்டர் மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சாப்பரத்தை கேட்டுட்டு அவன் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த டைம் வந்து சாஞ்சி கூப்பிட்டு சொல்லுவான், இங்க பாரு இங்க ஏதோ குருவி கூடு இருக்கு, அதனாலதான் வந்து அந்த சாப்பர்ன்றது வந்து இங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதை எல்லாத்தையும் சாப்பர் கேட்டு சரி ஓகே இவங்களே இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருப்பா.
போகும்போது லூஃபி சொல்லுவான், அவன் பாக்குறதுக்கே மாஸ்டர் மாதிரி இருந்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதை அவன் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டு டேய் இது சூப்பரா இருந்துச்சு, அவனை நான் கண்டிப்பா வந்து என் க்ரூல ஜாயின் பண்ணியே அவன்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் காதுல வாங்காம சோக்கர் வந்து என்னையும் வந்து மாஸ்டர்னு சொல்றீங்களா, உங்களை மாதிரி ஹியூமன்ஸ் இதனால தான்டா நான் வெறுக்கிறேன், அதனாலதான் நான் யாருக்குமே ட்ரீட்மெண்ட் கூட பண்ண மாட்டேன்றேன், உங்களை